ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல ஜெப மாநாட்டிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கடைசி காலத்தின் எழுப்புதலானது ஜெபத்தை மையப்படுத்தி இருக்கிறது. கடைசி காலத்தில் வரப்போகிற எழுப்புதலுக்கு முன்பாக இப்படியெல்லாம் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும் என்பதுதான் தீர்க்க தரிசனம். இப்படியெல்லாம் ஜெபிக்கிற கூட்டம் எழும்பும். ஆங்காங்கே ஜெபிக்கிற தேவனுடைய மனிதர்கள் எழும்புவாங்க. சபைகள் இணைந்து ஜெபிக்கும், விசுவாச மக்கள் இணைந்து ஜெபிப்பாங்க. அதனுடைய தாக்கத்தின் மூலமாகத்தான் தேசத்தில் பெரிய மறுரூபமும் எழுப்புதலும் உண்டாகும் என்பது தீர்க்க தரிசனங்களில் ஒன்று. உங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்க. நான் வேகமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவித்து ஆமென் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை திறந்து கொள்ளுங்க. பரிசுத்த யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்துக்கு நேராய் 5ஆம் அதிகாரம் திறந்து கொள்ளுங்க. வேகமாய் நான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஆமென். இன்னும் நிறைய தாலுகாலெலாம் ஜெபம் பண்ண வேற இருக்காங்க போல. அதனால் வேகமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவித்து ஜெபித்து கடந்து போகும்படி விரும்புகிறேன். பரிசுத்த யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க, சண்டை போடாம. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் எப்படி ஜெபம் பண்ணினானாம்? கருத்தாய் ஜெபம் பண்ணினானாம். கருத்தாய் பண்ணின ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வானத்தை திறந்து மழையை ஆமென் பெய்ய பண்ணினார். 3 வருஷம் 6 மாதம் பூமியிலே மழை இல்லை. ஆமென். மிருகங்கள் கூட உட்கொள்ள புற்கள் இல்லை. ஜனங்கள் படாத பாடு தவிக்கிற ஒரு காலகட்டம். அப்பொழுது தேவ மனிதனாகி எலியா வருகிறான். எலியா வந்து நின்று ஜெபம் பண்ணுகிறான். வசனம் இப்படி சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஏன் அதை நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று ஆண்டவர் எழுதி வைக்கிறார்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து கொண்டால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்க வேத பகுதியை திறந்து பாருங்க. ஏன் அப்படி ஆண்டவர் எழுதுகிறார்? எலியா பயப்படுகிற ஒரு மனிதனாயிருந்தான். நாம் பயப்படுகிறோம். ஒரு பெண்ணுக்கு அவன் பயந்து, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு பெண்ணுக்கு பயந்தவனாய் இருந்ததுனாலதான் அதை ஆமென் அறிந்து கொண்ட பொழுது அவன் எழும்பி போகிறான். பயம் இருக்கிற ஒரு மனிதன் பாடு நிறைந்த மனிதனாய் இருப்பான். 2வது ஒரு காரியம், நாம் சோர்ந்து போகிறோம். எலியாவும் சோர்ந்து போனான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு சூரை செடியின் கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறான். சோர்ந்து போகிறான். சோர்வு இருக்கும் பொழுது பாடுள்ள மனிதர்களாயிருப்போம். 3வது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, அவன் தவறுகிறவனாயிருந்தான். ஆண்டவர் சொல்லாத ஒரு இடத்தில் அவன் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவரை கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை என்று ஆண்டவர் கேட்கிறார். எலியா தவறு செய்தான். நாமும் சில நேரங்களில் தவறு செய்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். பாடுள்ளவன் தான், பயப்படுகிறவன் தான், சோர்ந்து போகிறவன் தான், தவறு செய்கிறவன் தான். ஆனால் ஜெபம் என்று வந்துவிட்டால் அவன் கருத்தாய் ஜெபிக்கிறவன். A man was prayer. எலியாவுடைய ஜெபத்தை குறித்து லியோனார்ட் ரேவனில் என்கிற ஒரு பத்திரிகை எழுத்தாளர் எழுதுகிறார். எழுப்புதலின் நிபுணர் அவர். எழுப்புதல் என்றால் அவருடைய பேனா மாதிரி இந்த உலகத்தில் எந்த பேனாவும் எழுதினதில்லை. A man was a revival என்று அவரை சொல்லுகிறார்கள். அவருடைய பெயர் லெனார்ட் ரேவன்ஹில் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அவருடைய புஸ்தகத்தை யாராவது ஒருவர் வாசிக்காமல் இருந்தால் நீங்கள் விசுவாசியாய் இருக்க முடியாது. ஊழியக்காரர்களே வாசிக்காமல் இருந்தால் நீங்கள் ஊழிய
ஊழியக்காரர்களாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் அது. தமிழ் கிறிஸ்தவ உலகத்தை புரட்டி போட்ட புஸ்தகம், ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தூண்டிவிட்ட புஸ்தகம், ஊழியக்காரர்களை உச்சாணி கொம்பிலே உட்கார வைத்த ஒரு புஸ்தகம். அவர்தான் சொல்லுகிறார், எலியா என்பவன் ஜபக்கலையில் ஒரு புலி. எலியா என்பவன் ஜபக்கலையில் ஒரு புலி. ஐயா, உங்க வாழ்க்கையிலே நீங்க ஜபக்கலையில் புலியாய் மாற வேண்டுமானால் எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு நபராய் நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறுகிற பட்சத்திலே தான் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கும்படி ஆசைப்படுகிறேன். இந்த எலியாவை போல நாமும் பாடு நிறைந்தவர்களாய் இருந்தாலும் கருத்தாய் ஜெபிக்க நாம் பழகிக் கொள்வோம். எலியா எப்படி கருத்தாய் ஜெபித்தார்? கருத்தாய் ஜெபிக்கிற எலியாவின் 7 நிலைகளை வேகமாய் சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். இந்த 7 நிலைகளை கடக்கும் பொழுதுதான் பெருமழையை பார்க்க முடியும். 7 நிலைகளை பார்க்கும் பொழுதுதான், கடக்கும் பொழுதுதான் சபைக்குள்ளே, விசுவாச வாழ்க்கைக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, தேசத்துக்குள்ளே ஒரு பெரிய பெருமழை உண்டாகும். எலியா அந்த 7 நிலைகளை கடக்கும் பொழுதுதான் ஆமென் பெருமழை பொழிந்ததை பார்க்க முடிந்தது. நீங்க வேத புஸ்தகத்தை திறந்து கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திற்கு ஆமென் திறந்து உங்க மடியில் வைத்துக் கொள்ளுங்க. அங்கிருந்து தான் இந்த 7 காரியங்களை உங்களோடு நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கேதான் இந்த 7 நிலைகள் இருக்கிறது. எலியாவுடைய ஆமென் கருத்தான ஜெபத்தின் 7 நிலைகள். அதை உங்களுக்கு வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் யாராகிலும் வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, கவனியுங்கள், முதல் நிலை என்ன சொல்லுகிறது? ஜெபத்திலே கருத்தாய் ஒரு மனிதன் மாற வேண்டுமானால் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். இப்படி சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பலிபீடத்தை செப்பனிடுங்கள். ஐயா, உங்க ஜெப பலிபீடத்தை செப்பனிடுங்கள். இன்றைக்கு 12 மணி நேரம் ஜெபிக்க வந்துவிட்டு போய் வீட்டிலே இனி ஜெபிக்க தேவையில்லை என்று இருந்துவிட முடியாது. ஜெப பலிபீடத்தை செப்பனிடுங்கள். ஜெப பலிபீடத்தை எழுப்பி கட்டுங்கள். எலியா அங்கே வந்து நின்று பார்க்கிறான். பலிபீடம் இடிந்து ஒடிந்து கிடக்கிறது. அதை சரி செய்ய ஒருவரும் இல்லை. அதை எழுப்பித்து கட்ட ஒருவரும் இல்லை. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான். அவர் ரீபில்ட் பண்றான். வேத புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டினார். எங்கெல்லாம் அவர் போனாரோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டினார். பலிபீடம் கட்டாமல் ஒரே இடத்தில் இருந்தார். அந்த இடத்துல தான் ஆபிரகாம் பிரச்சனைகளை சந்திக்கிறார். பலிபீடத்தை செப்பனிடுங்கள். பலிபீடத்தை கட்டுங்கள். உங்க இருதய பலிபீடம் கட்டப்படட்டும். ஜெப வாழ்க்கை என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். வேத வாசிப்பு, வேத தியானம் என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். உபவாசம் என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். பரிசுத்தம் என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். ஆவிக்குரிய ஒழுங்கு என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். ஆத்தும ஆதாயம் என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். தேவ ஜனமே, பலிபீடத்தை செப்பனிடு. பலிபீடத்தை செப்பனிடு. நீ யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பொறுப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவன் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு அதிகாரத்தோடு நான் சொல்லுகிறேன், பலிபீடத்தை செப்பனிடு. பலிபீடத்தை செப்பனிடு. பலிபீடத்தை செப்பனிடாமல் அக்கினியை பார்க்க முடியாது. பலிபீடத்தை செப்பனிடாமல் பெருமழையை பார்க்க முடியாது. இந்த 12 மணி நேரம் ஜெபத்தில் வந்து ஜெபம் பண்ணி போய்விட்டால் ஒரு கேள்வியை உனக்கு முன்பாக வைக்கிறேன். பலிபீடத்தை செப்பனிடு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் பலிபீடத்தை செப்பனிடுகிறார்களோ, பலிபீடத்தை செப்பனிடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு உச்சாணி கொம்பில் வைத்து ஆசீர்வதிக்கிறவர். ஒரு 7 வித பலிபீடங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடம் என்றால் என்ன? What is the altar? A place of encounter. பலிபீடம் என்பது தேவன் சந்திக்கிற ஒரு இடம். தேவன் சந்திக்கிற ஒரு இடம். பலிபீடம் என்பது என்ன? இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பலிபீடம் என்பது a place of forgiveness, மன்னிப்பு பெறுகிற இடம். பலிபீடம் என்பது என்ன? மன்னிப்பு பெறுகிற இடம். பலிபீடம் என்பது சாதாரணம் அல்ல, அதை செப்பனிட வேண்டும், அதை புதுப்பிக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பலிபீடம் என்பது என்ன? a place of covenant, அது உடன்படிக்கை செய்து கொள்ளுகிற இடம். அது உடன்படிக்கை செய்து கொள்ளுகிற இடம். தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு இங்க வந்து உடன்படிக்கை பண்ணிட்டு போறதல்ல, அதை சாகர வரைக்கும் நிறைவேற்றுவதுதான் ஆமென் வாழ்க்கை. a place of covenant. நான்காவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பலிபீடம் என்பது என்ன? a place of worship, அது ஆராதிக்கும் இடம். பலிபீடம் என்பது என்ன? இந்த பாஸ்டர் அழகாக ஆராதனை நடத்தினாங்க. எத்தனை பேர் அதில் கனெக்ட் ஆகிங்கன்னு தெரியல. நான் கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தேன். ஆனால் அவங்க ஆராதனை நடத்தின உடனே அதில் கனெக்ட் ஆகிட்டேன். நான் நிறைய பேரை கவனித்தேன். சிலர்லாம் தூங்கு மூஞ்சி விழிச்சிக்கிட்டே இருந்தது, அப்படியே ஊற்றி ஊற்றி. ஆமாம், அவங்க நான் ஆராதிக்க ஆரம்பித்த உடனே அதில் கனெக்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஆமாம், பலிபீடம் என்பது என்ன? a place of worship. ஒருத்தர் உங்களை வந்து நடத்தணும்னு இல்லை, ஆமென், அதை பார்த்த உடனே நீங்கள் அதில் இணைஞ்சிடணும். ஐந்தாவது பலிபீடம் என்பது என்ன? நான் வேகமாய் சொல்லுகிறேன். இது ஆமென், இந்த செய்திக்கான காரியமே இல்லை, கர்த்தர் ஏவறதுனால உள்ளதை கொண்டு வருகிறேன். பலிபீடம் என்பது என்ன? a place of intercession, அது மன்றாடுகிற இடம். அது மன்றாடுகிற இடம். மன்றாடுகிற இடம். ஐயா, ஜெபம் என்பது என்ன தெரியுமா? ஏதோ வந்தோம் பாடணும் பண்ணிட்டு போனோம் என்பதல்ல, கதறி எழுது இருதயத்தை ஊற்றுகிற இடம். பலிபீடம் என்பது என்ன? a place of intercession. கடைசியா சொல்லுகிறேன், பலிபீடம் என்பது என்ன? a place of alternative, வாழ்க்கையை சீர்திருத்தி மாற்றுகிற இடம். பலிபீடம் என்பது என்ன? வாழ்க்கையை சீர்திருத்தி மாற்றுகிற இடம். பலிபீடத்தை செப்பனிடுங்கள். இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் பலிபீடம் எப்படி இருக்கிறது? உன் பலிபீடம் சரியா இருக்கிறதா? உன் பலிபீடம் தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கிறதா? பலிபீடத்தை செப்பனிடு. இரண்டாவது குறிப்பை உங்கள் முன்பாக வைக்கிறேன். இரண்டாவது குறிப்பை 36ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனம். தீர்க்கதரிசியாக எலியா வந்து இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் எனக்கு விளங்க பண்ணும். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? வார்த்தையில் நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தையில் நில்லுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ உலகமானது, ஆவிக்குரிய உலகமானது பாட்டுக்கும் கும்மாளத்துக்கும் கேளிக்கைக்கும் பரியாசங்களுக்கும் பேர் போனதாய் மாறிவிட்டது. தேவஜனமே, வார்த்தையில் நில், வல்லமை வெளிப்படும். வார்த்தையில் நில், வசனத்தில் நில். ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, 12 மணி நேரம் ஜெபிக்கணுமாயா? வருத்தி கண் விழிச்சு ஜெபம் பண்ணுமா? கேள்வி கேட்கிறாங்க. வசனம் தான் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வார்த்தையில் நில்லுங்க. இது மனிதர்கள் உண்டாக்கினதல்ல, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. தேவன் இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க இப்படி நினைக்க கூடும், நம்ம ஜெபிக்கிறோம் அதனால் எழுப்புதல் வந்துடும் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, எழுப்புதல் சமீபமாகி விட்டதுனால கர்த்தர் நம்ம எல்லாம் எழுப்பி ஜெபிக்க வைக்கிறார். நம்ம ஜெபம் பண்றதுனால எழுப்புதல் வந்துட போறது இல்லையா? எழுப்புதல் சீக்கிரம் சமீபமாயிருச்சு, சமீபமாயிருச்சு. அந்த காலத்திலலாம் கல்யாணம் பண்றதுக்கு கல்யாண பொண்ணை கூட்டு வருவாங்க பாருங்க. கல்யாண பொண்ணு கூட்டு வருவாங்க. நான் கிராமத்தில் பிறந்த ஆள்னால சொல்கிறேன். ஆமாம், கல்யாண பொண்ணை கூட்டு வந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு காத்திருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார் போயிட்டு அந்த பொண்ணை கூட்டு வருவாங்க. வந்த பொண்ணுக்கு அந்த வீடு தெரியாதா, வர தெரியாதா, வந்துடுவா. இல்லை, அது ஒரு முறை. அதனால அவங்க வெயிட் பண்ணுறா, மணமகள் வெயிட் பண்ணுறா. இவங்க போய் கூட்டு வருவாங்க. அப்போ வீட்டுக்கிட்ட வரும்போது டேப் அந்த ரெக்கார்டரில் ஒரு பாட்டு போடுவாங்க, இந்த பழைய பாட்டு.
மணமகளே மருமகளை வா வா உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க. எழுப்புதல் என்கிற மணமகள் வந்து விட்டாள். அவளை சபைக்குள்ளே கூட்டிக் கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டம் தேவை. ஆமென். அந்த கூட்டம் தான் வார்த்தையில் நிற்கிற கூட்டம். அந்த கூட்டம் எழும்பி விட்டால் ஆமென், எழுப்புதல் என்கிற மணமகள் சபைக்குள்ளே வேகமாய் வருவாள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கை தட்டினீங்களோ அவங்க மேலே ஒரு எழுப்புதல் ஆவி. இப்போ இல்லை, வசனம் கேட்கும் போதே எஃபெக்டா மனுஷன் உயிரை கொடுத்து பிரசங்கிப்பானா நீங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பீங்களா? இது எந்த ஒரு நியாயம் தெரில. உங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்து நியாயமா? ஹலோ, பக்கத்தில் யாரா தூங்குனா உங்களை தட்டுங்க, தட்டி எழுப்புங்க. ஆமாம், முடிய போது இன்னும் 2 hours தான் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் கிராமத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நைட்டெல்லாம் கத்துறாங்கய்யா, வந்து கேளுங்க அப்படின்னு. போலீஸ்காரெல்லாம் நான் நைட் ப்ரேயர் நடக்கும்போது வரேன் போங்கன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி 3rd week வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர் நடக்கும்போது போலீஸ்காரங்க வந்து சர்ச்சு ஜன்னலை எட்டி எட்டி பார்த்துருக்காங்க. ஏன் இவ்வளோ சத்தம் போடுறான்? அப்போ எட்டி பார்த்துட்டு எஸ்ஐ வந்து எட்டி பார்த்துட்டு, சத்தம் என்னவோ உண்மைதான், நீ சத்தம் டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்கிறிய, ஒரு கூட்டம் உள்ளே தூங்கிட்டு இருக்குது பாரியா, அதனால இதை கேஸ் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அது மாதிரி தான் ஒரு கூட்டம் இங்கே தூங்கிட்டு உக்காந்துருக்கு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஆமென். உங்களுக்கெல்லாம் பக்கத்தில் நீங்கள் முடிச்சுட்டு உடனே போயிடுவீங்க. நாங்கள் ஆமென் 3 hours ட்ராவல் பண்ணி சென்னை போய் காலையில் 8:30 மணிக்கு ஒரு சர்ச்சு திறப்பு விழா, அதுவும் ஈசிஆரில் அங்கே போகணும். ஹல்லேலூயா. ஆமாம், வார்த்தையில் நில்லுங்கள். தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை, வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தையில் நில்லுங்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வரும். வார்த்தையில் நில்லுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். பரியாசக்காரர்கள் பெருகிட்டாங்க. வார்த்தையில் நில்லு, வார்த்தையில் நில்லுங்க. வார்த்தை. வியாதி வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும். இதெல்லாம் சொன்னா இந்த ராபர்ட் எங்கிருந்தா பிடிச்சிட்டு வந்தார் இந்த ஆளுன்னு என்ன அவரை கேள்வி கேட்பீங்க, என்ன கேட்க மாட்டீங்க. நல்லா கவனிச்சிங்க, வார்த்தையில நில்லுங்கள். வேர்ட் ஆஃப் காட். பிரச்சனை போராட்டம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, கிரயம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, உபத்திரவம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. ஆமென் சொல்லுங்க. நம்ம இப்போ வந்து உட்காந்து ஜெபம் பண்றோம்ல, நீங்க வேணா பாருங்க, அடுத்த ஏர்ல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகிருச்சின்னு ஒரு ஸ்டேட்டஸை நீங்க பேப்பர்ல பாப்பீங்க. இந்த 6 தாலுகாவில் அது நடக்க போகிறது. இந்த கிரயத்தை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் அதை சும்மா விட மாட்டார். ஆமென். மூன்றாவதாக வேகமாய் சொல்லுகிறேன், 37ஆம் வசனம், 38ஆம் வசனம். தேவரீர் இருதயத்தை மறுபடியும் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். போதும், கவனிங்க, லிசன். இருதயங்களை திருப்புங்கள், இருதயங்களை திருப்புங்கள். கருத்தா ஜெபிக்கணும். கருத்தா ஜெபிக்கிறவங்க இருதயத்தை என்ன பண்ணணும்? திருப்பணும். வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து. உங்கள் வஸ்திரங்களை அல்ல. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம் வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து, இருதயங்களை கிழித்து. ஆண்டவர்கிட்ட எப்படி திரும்பணுமா? இருதயத்தை கிழித்து. நீ யோசித்து பார், நீ தனியா ஜெபிச்சு எத்தனை நாளாகுது? தனியா கர்த்தர் கூட பேசி எத்தனை நாளாகுது? இது மாதிரி நீ தனியா கண் விழித்து ஜெபம் பண்ணி எத்தனை நாளாகுது? இருதயத்தை திருப்புங்கள், இருதயத்தை திருப்புங்கள். இருதயத்தை யாரெல்லாம் திருப்புகிறார்களோ அவர்கள் பெருமழைக்குள்ளே போவார்கள். 4வது, வேகமா சொல்றேன், வேகமா சொல்றேன். இன்னும் சில தாலுகாஸ் எல்லாம் ப்ரேயர் நடத்த வேண்டியது இருக்குல்ல, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். என்னை விட்டா நான் 12 மணி நேரம் கூட பேசுவேன். அல்லேலூயா. ஆமாம், நம்மெல்லாம் அந்த கேட்டகரி. அல்லேலூயா. ஜெபம் நடத்தினா 10 மணி நேரம் 12 மணி நேரம் சாலிடாக ஜெபம் நடத்துவோம். அதெல்லாம் பெருமைலாம் கிடையாது. வாழ்க்கையை ஜெபத்துக்காக வித்து போட்டாச்சு, வேற வழி என்ன இருக்குது? ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் என் ஒய்ஃப் எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா எனக்கு 19 வயசுலேயே என்னை தண்ணி தொளிச்சு விட்டுட்டாங்க. ஆமாம்,
வந்தா வீட்டுக்கு, வரலன்னா அவருக்கு. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. அடிக்கடி மெசேஜ் போடுறது, போயிட்டீங்களா, சாப்பிட்டுட்டீங்களா, தண்ணி குடிச்சிட்டிங்களா, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆமென், வந்தா வீட்டுக்கு, வரலனா அதாங்க வாழ்க்கையை ஜெபத்துக்காக வித்து போட்டிருக்கிறோம், வாழ்க்கையை ஊழியத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறோம், அதுக்காக தான் நிற்கிறோம், அதுக்காக தான் நிற்கிறோம். சுகமாய் வாழ வரல. ஆமென் சொல்லுங்க. பின்னாடி எல்லாம் ஆமென் சொல்லுங்க. சிலரெல்லாம் அப்படியே இன்னும் ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, முடிய போகுது. அல்லேலூயா. இருதயத்தை திருப்புங்கள். 4வது வேகமாய் சொல்லுகிறேன். 40ஆம் வசனம். 4வது 40ஆம் வசனம். அவர்களை பிடியுங்கள் என்றான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 4வது, பாகாலின் கிரியைகளை அதம் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க, பாகாலின் கிரியைகளை அதம் பண்ணுங்கள். அதம் பண்ணுங்கள். சத்தமா சொல்லுங்க, அதம் பண்ணுங்கள். அல்லேலூயா. போகும்போது வரும்போது எங்கெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ உடனே இயேசுவின் நாமத்தில் உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நீங்க சொல்லிடணும். அதான் பாகாலின் கிரியைகளை அதம் பண்ணுங்கள். இது லைவ்ல போனாலும் யாருக்கும் ஒன்றும் புரியாது, அதுக்காக தோத்துறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் போகும்போது வரும்போது எங்கெல்லாம் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ. நான் வேலை செய்யும் போது டெய்லி பஸ்ஸில் போயிட்டே இருப்பேன். G70 அப்படின்னு ஒரு பஸ்ஸு தாம்பரத்துலேருந்து வடபழனி வரைக்கும் போகும். நான் ஈக்காடு தாங்கல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன், ஒரு கிரானைட் ஃபீல்டில். அப்படி போகும்போது ஏர்போர்ட்டை தாண்டி தான் அந்த பஸ் போவோம். ஏர்போர்ட்டை தாண்டும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அங்கே ஒரு காரியம் இருக்கும். நான் அதை பார்ப்பேன். நான் இப்படி சொல்லுவேன், ஆமாம், இது எப்போ எவன் வாரி இப்போ எடுத்துகிட்டு போய் போடுவானோ, ஏன் இது இங்கே இருக்குது. போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லுவேன். ஒரு நாள் நான் வேலைக்கு போகும்போது பஸ் எல்லாம் டிராஃபிக் ஆகுது, பஸ்ஸு பொறுமையாக போகுது, நான் அப்படியே பஸ்ஸு மூவ் ஆகுது. அப்போ பார்க்குறேன், நகராட்சியிலேருந்து ஒரு பெரிய பொக்லன் வந்து அதை குத்தி தூக்கி, ஆமாம், நகராட்சி லாரியில் அப்படி வைக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எப்பவுமே உங்கள் வாயில் வார்த்தையை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் திரும்பி பார்க்குற இடம்லாம் பாகாலின் கிரியை அதம் பண்ணி கொண்டே இருங்கள். உனக்கு இங்கே வேலை இல்லை, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி எங்க அப்பாவுடைய பாதப்படி. நீங்க தப்பா வந்து உட்கார்ந்திருக்க, உனக்கு உட்கார அதிகாரம் இல்லை. பாகாலின் கிரியை அதம் பண்ணுங்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாயில இந்த வார்த்தை மாறவே கூடாது. பாகாலின் கிரியையை அதம் பண்ணுங்கள். 5வது 42ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஆகாப் போஜனம் பண்ண போனான். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தில் வளராதவன் சாப்பிட்டுட்டு தான் வளருவான். ஜெபத்தில் வளர்றவன் சாப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் வச்சிருப்பான். பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபத்தில் வளர்றவன் அடுத்த முறை 12 hours ப்ரேயர் வச்சாங்கன்னா சாப்பிடாம வாங்க, அப்போ தான் கண் விழிக்க முடியும். சாப்பிட்டு வந்தால் கண் விழிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. நைட்டில் வந்து ஜெபத்துக்கு வரதா இருந்தால் எவ்வளோ சாப்பிட்ணும்? ஆமாம், நம்ம ஒரு ஸ்லாங் மாதிரி குண்டான் சோறு தின்னா கண் விழிச்சு ஜெபம் பண்ண முடியாது ஐயா. குண்டான் சோறு தின்னா கண் விழிச்சு என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. ஹலோ, நைட் ப்ரேயருக்கு வந்தால் மெயில்டாக சாப்பிட பழகுங்க, பசி எடுக்காது. அதான் 10 முறை போய் டீ குடிக்கிறீங்களே. நாங்கள் டீ குடிக்கலான்னு போய் அங்கே டீ கேட்டால் டீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் வந்து தொல்லை பண்ணி குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயா டீ இல்லை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இங்கே எலியா ஆமென் ஜெபம் பண்ணுறதுக்கு சிகரத்துக்கு ஏறுறாரு. ஆகாப் எங்கே போகிறான்? சாப்பிட போகிறான். ஆகாப் எங்கே போகிறான்? போஜனம் பண்ண போறான். எலியா எங்க ஏறுகிறார்? பர்வதத்தின் சிகரம் ஏறுகிறார். சொல்லுங்க, பர்வதத்தின், இப்படி சொல்லுங்க, பர்வதத்தின் சிகரம் ஏறுங்கள். சத்தமா சொல்லுங்க, பர்வதத்தின் சிகரம் ஏறுங்கள். உங்களுக்கு சொல்லடா, நீங்க தரை மட்டத்திலே இருக்க கூடாது. விசுவாசியோ ஊழியக்காரரோ யாரோ எவரோ தரைமட்ட ஜெபத்திலே இருந்துடக்கூடாது. எலியா தரைமட்டத்தில் ஜெபிக்கிறார். அது எங்க? கேரி தாரங் ஆற்றங்கரையில். அது தரைமட்ட ஜெபம். அறைக்கு வராரு.
ஒரு குழந்தை செத்து போகுது, விதவையுடைய குழந்தை. அது அறையில ஜெபம் பண்றார். அரை மட்டம் ஜெபம் மாறுது, ஜெபம் உயிர்ப்பிக்குது. அரை மட்டத்துல ஜெபம். இப்ப அரை மட்டத்துல இருந்து அப்படியே இல்லை, அடுத்து மலை மட்டத்துக்கு போறார். மலை மட்டத்துக்கு போய் அக்கினி இறங்க பண்ணுகிறார். அது மலை மட்ட ஜெபம், தேர்ட் கேட்டகரி. அடுத்த கேட்டகரி எங்க அப்படின்னா, பர்வதத்தின் சிகரம் ஏறி விட்டார். பர்வதத்தின் சிகரம் ஏறினாதாங்க மழை வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பர்வதத்தின் சிகரம் ஏறினாதான் மழை வரும். ஆமென். என் குடும்பத்தை ஆசீர்வதியும், சம்பளத்தை உயர்த்தி தாரோம். இந்த வருஷம் வருஷம் தான் உயர்த்தி தரார். நீ என்ன பண்ண? இந்த கூட்டத்தின் தேவை அதிகமாக இருக்குமே, எதுனா கொடுத்தியா? ஆமாம், தரை மட்டத்திலே இருக்காத, அரை மட்டத்துக்கு வா. அரை மட்டத்திலிருந்து மலை மட்டத்துக்கு வா. மலை மட்டத்திலிருந்து சிகரத்துக்கு ஏறு. ஆமென். சிகரத்துக்கு ஏறினாதான் கொடி பறக்கும். ஹலோ, இருக்கீங்களா? சிகரத்துக்கு ஏறி முழங்கால வளைஞ்சி முகம் தரையில் பட குனிந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, அதுதான் பெருமழையை கொண்டு வரும். அதுதான் பெருமழையை கொண்டு வரும். நான் வேகமா போறேன். ஆமா, பாஸ்டர்ஸ் எல்லாம் பின்னாடி, அப்புறம் அந்த சென்னையிலிருந்து வந்து ஆளு டைம் எடுத்துட்டா சொல்லுவாங்கல்ல, அதுக்காக தான் வேகமா சொல்லிடுறேன். அவங்களுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும்ல, பாவம். அவங்க தான் ரொம்ப பிரயாசம் எடுத்து ஒரு மாசத்துக்கு மேல ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை எல்லாம் கூப்பிட ஜெபிக்க கூப்பிட்டுருக்காங்க. என்னையும் ஆமா இந்த ஆள் எதனா கொஞ்சம் பேசுவான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஆமேன். ஜெப வாழ்க்கையில் 4 கேட்டகரி இருக்கு. சொல்லுங்க, ஜெப வாழ்க்கையில் 4 கேட்டகரி இருக்கு. அதை சொல்லிட்டு நான் போயிடுறேன். எபேசியர் 3:18 அது நீங்க அப்படியே வச்சுங்க, வீட்டில் போய் வாசுங்க. இப்போ கை உயர்த்தி சொல்லுங்க, ஜெப வாழ்க்கை. எல்லாரும் கையை உயர்த்தி, என் ஜெப வாழ்க்கை அகலமாகணும், என் ஜெப வாழ்க்கை நீளமாகணும், என் ஜெப வாழ்க்கை ஆழமாகணும், என் ஜெப வாழ்க்கை உயரமாகணும். சொல்லுங்க மறுபடியும், என் ஜெப வாழ்க்கை. எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். ஆமா, சும்மா அந்த முணுமுணுக்கெல்லாம் கூடாது, நல்லா சொல்லணும். என் ஜெப வாழ்க்கை அகலமாகணும், என் ஜெப வாழ்க்கை நீளமாகணும், என் ஜெப வாழ்க்கை ஆழமாகணும், என் ஜெப வாழ்க்கை உயரமாகணும். இப்ப எல்லாரும் 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, பர்வதத்தின் சிகரம் ஏறுவோம், பர்வதத்தின் சிகரம் ஏறுவோம். ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மணிக்கு முடிக்க மாட்டாங்க, அப்படியே கண்டினியூ பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இப்போதான் சிலருக்குலாம் விழிப்பே வருதுன்னு அர்த்தம். இருக்கீங்களா? ஓகே. ஆறாவது 48ஆம் வசனத்தை வாசிங்க. 48ஆம் வசனம் வேகமா. 48ஆம் வசனம். சாரி, ஆமா, ஓகே ஓகே, ஆம். 46ஆம் வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். சாரி, இப்போ 43ஆம் வசனம் வாசித்துருங்க. 43. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். எலியா பர்வதத்தில் ஏறிச்சாரு, முழங்கால் படிட்டுட்டாரு. வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, சமுத்திர முகமாய் போய் பார். ஏன் சமுத்திர முகமாய் போய் பார்க்க சொல்றாரு? எதுக்காக எலியா ஜெபம் பண்றாரு? பெருமழைக்காக ஜெபம் பண்றாரு. அதனாலதான் சொல்றாரு, சமுத்திர முகமாய் போய் பார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அங்கதான் அது வலுவடையும். அதனாலதான் சமுத்திர முகமாய் போய் பார். எங்க போய் பார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எங்க போய் பார்? நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், ஜெபிச்சா ரிசல்ட்டை பார்க்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ஜெபிச்சா ரிசல்ட்டை பார்க்கணும், ஜெபிச்சா ரிசல்ட்டை பார்க்கணும். ஆமா, அந்த கலவையிலேருந்து வந்து ஜெபம் பண்ணாங்கல்ல பாஸ்டர்ஸ் எல்லாம், அவங்க ஜெபம் பண்ணது எனக்கு அப்படியே கொஞ்சம் டச் பண்ணுச்சு. ஆமாம். என்னையா கலவையை மட்டும் சொல்கிறீங்க, மற்ற தாலுக்கா சொல்லன்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. நான் அதெல்லாம் பார்க்கல, அதை மட்டும் கலவை மட்டும் கொஞ்சம் அப்படியே கூர்ந்து பார்த்தேன். ஆமாம், அந்த ஐயா நடத்த அதில் கூட எதை பார்த்தேன் அப்படின்னா, அந்த வாலிப தம்பியை ஜெபிக்க வச்சாங்க பாருங்க. அந்த தம்பி ஒரு அனாயிட்டிங்காக ஜெபம் பண்ணார். இல்லையா? இல்லையா? அதான் உண்மை. ஆமென் சொல்லுங்க. சமுத்திர முகமாய் போய் பார். என்ன நடக்கிறது?
ஐயா, ஜெபிக்க வருகிறவளுக்கு இருக்க வேண்டிய ஒரு சிந்தை, ஆறாவது நிலை என்ன தெரியுமா? நோக்கம் ஈடேற காத்திருங்கள். ஏதோ வெச்சம் போனோம் என்பது அல்ல. எது நோக்கமோ அது ஈடேற காத்திருக்க வேண்டும். ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித், the people church உடைய ஃபவுண்டர், 40வது பிறந்த நாளை சந்திக்கிறார். காலையில் எழும்புகிறார். இன்றைக்கு பிறந்த நாள், எனக்கு 40வது பிறந்த நாள், நான் என்ன செஞ்சிட்டேன், என்ன சாதிச்சிட்டேன், ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி உண்டாகிறது. போறாரு, குளிக்கிறாரு, ஃப்ரெஷ் ஆகுறாரு, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராரு, வந்து முழங்கால் போடுறாரு, முழங்கால் போட்டு அழறாரு. நான் ஒண்ணுமே பண்ணல, 40 வருஷம் போயிருச்சே, ஒண்ணுமே பண்ணலையே, 40 வருஷம் போயிருச்சே அப்படின்னு அழுததனுடைய விளைவு தான் 1000 திருச்சபைகள். நோக்கம் ஈடேற காத்திருங்கள். ஆமென். ஒன்றும் சாதிகள்னா கூட இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாம் கேக் கட்டிங் தான், கேக் கட்டிங் தான், கேக் கட்டிங் தான். பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு அங்கேயே சொல்லிடலாம். ஸ்டேட்டஸில் வச்சு ஊர் உலகெல்லாம் பார்க்கணும். அதுக்கு தான் ஒன்றுமே சாதிக்காத கேக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இனிமேல் கேக்கு வெட்டினீங்க, ஒவ்வொரு ஆளும் 10 ஆத்துமா ஆதாயம் பண்ணாம, ஒரு சபை கட்ட ஜெபம் பண்ணாம, கேக்கு வெட்டுறது, கல்யாண நாள் கொண்டாடுறது, பிறந்த நாள் கொண்டாடுறது, இதெல்லாம் விட்டு ஒழிச்சிருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லையா? உலகத்தான் அதை செய்ய போறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். என்னன்னு ஒரு தம்பி கேட்டான், பாஸ்டர் உங்களுக்கு எத்தனை கார் இருக்குது அப்படின்னு கேட்டான். அவங்ககிட்ட சொன்ன 9 கார் இருக்கு. எத்தனை காரு? இருக்கிறவனுக்கு ஒரு கார்னா இல்லாதவனுக்கு 9 காரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உண்மைதாங்க சொல்றேன். நான் ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு காரில் போறேன். அல்லேலூயா. இருக்கிறவங்க இந்த பாஸ்டர்லாம் ஒரு கார் வச்சிருப்பான், ஒரு காரில் வருவாங்க, போயிடுவாங்க. என்ன மாதிரி ஆளு 9 காரில் போய் எனக்கு என்னென்ன நோக்கம் ஈடேறணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான் நோக்கம் ஈடேறணும். எதுக்கு சபை? நோக்கம் ஈடேறணும். எதுக்கு குடும்பம்? நோக்கம் ஈடேறணும். என்ன நோக்கம்? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே, 6 தாலுகாவும் கர்த்தருக்குள்ள வரணுமே, ராணிப்பேட்டை மாவட்டமே சபையா மாறணுமே. தட் இஸ். ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க நோக்கம். அதான் நோக்கம். ஆமென். அல்லேலூயா. ராணிப்பேட்டை மாவட்டமே என்னவா மாறணும்? சபையா மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பேப்பரில் போடுறாங்க, சென்னை வெறிச்சோடியது. சென்னை என்ன ஆகுனதான்? அப்போ சென்னையில் ஆளே இல்லை. என்ன மேட்டர்னா, வெளியூரில் இருக்கிறவங்களாம் வந்து இங்கே வேலை செய்கிறான். சென்னை என்ன ஆச்சா? வெறிச்சோடியது. நான் அதை படிக்கும்போது அப்படியே யோசித்து அப்படி கற்பனை பண்ணேன். ஆமாம், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கடை மூடப்பட்டது, வீடுகள் மூடப்பட்டது. எங்கேயா போயிட்டாங்க? எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். நோக்கம் ஈடேற வேண்டும். ஒரே ஒரு நோக்கம்தான். ஆமென். ஒரே ஒரு நோக்கம்தான். ஆமாம். என்ன நோக்கம்? பிசாசை தட்டுறோம், ஆத்மாவெல்லாம் தூக்குறோம். அதான் நோக்கம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிசாசை தட்டி ஆத்மாவெல்லாம் தூக்கிடணும். ஆமென் சொல்லுங்க. ஆத்மாவுக்காக தாங்க ஜெபம். சபை ஏன் பெருசா கட்டுறோம்? ஆத்மாக்காக தான் கட்டுறோம். ஏன் இந்த ஜெபம்? ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும்ல. ஆத்மா ஆத்மா ஆத்மா. 40வது வயதில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு ஆஸ்வால்ட் ஸ்மித்துடைய வாழ்க்கையை அசைத்து போட்டது, புரட்டி போட்டது. பவுல் எழுதுறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். பேழைக்குள்ள, நோவா செஞ்ச பேழைக்குள்ள எல்லாம் வந்துச்சா? வரலையா? யானை வந்துச்சா? பூனை வந்துச்சா? ஒட்டகம் வந்துச்சா? ஆமாம். ஆமாம். ஆற கெடுக்குமா? ஆமாம் வந்துச்சா? ஊமை ஊற கெடுக்குமா? எல்லாம் வந்துச்சா? ஆமாம். பேழைக்குள்ள வராத விலங்கே இல்லை. அப்போ சபைக்குள்ள வராத ஆட்களே இல்லை. அந்த நிலை சபைக்கு வர வேண்டும். நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம், இவன் வரமாட்டான், அவன் வரமாட்டான். ஆமாம், பெருமழை வரப்போதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள பேழைக்குள்ள வருவான். பெருமழை வரப்போறதுக்கு முன்னால் எல்லாம் பேழைக்குள்ள வரும். வந்த பேர் தான் பெருமழை வந்து ஆமென் பேழையை கிளம்ப பண்ணும். நோக்கம் ஈடேற வேண்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நோக்கம் ஈடேற வேண்டும். நோக்கம் ஈடேற வேண்டும். நோக்கம் ஒண்ணுதான், ஆத்துமா தான் நோக்கம். ஆமென். அல்லேலூயா. ஆத்துமா தான், ஆத்துமா தான், ஆத்துமா தான்.
நாங்கள் இருக்கிற போஸ்டல் பின்கோடு, நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறேன். சென்னையுடைய பின்கோடு, எங்களுக்கு சென்னையுடைய பின்கோடு, சென்னை வந்து 133 போஸ்டல் பின்கோடு. நான் இருக்கிற பின்கோடு 127, 127வது போஸ்டல் பின்கோடு. அந்த போஸ்டல் பின்கோடுடைய ஜோனல் மேலக்கோட்டையூர். ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்தில் மேலக்கோட்டையூர்னா யாருக்குமே தெரியாது. இப்போ மேலக்கோட்டையூரில் தான் எல்லாம் வீடு வாங்குறான். ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக 40 கிலோமீட்டரு. ஆமாம், மேலக்கோட்டையூரில் தான் VIT யூனிவர்சிட்டி வந்துருச்சு. மேலக்கோட்டையூரில் தான் IIIT வந்துருச்சு. மேலக்கோட்டையூர் எல்லாம் வந்துருச்சு. ஏன், எப்படி அந்த பட்டணத்தை கர்த்தர் மையப்படுத்திட்டாரு? ஆமாம், நீண்ட நெடிய காலம் ஜெபம், நீண்ட நெடிய காலம் ஜெபம் பண்ணிக்கிட்டே கடந்தோம், அழுதுகிட்டே கடந்தோம். இன்னைக்கு அந்த பட்டணத்தை உயர்த்திட்டாரு. எங்களுக்கு ஒரு தரிசனம் வந்தது. அந்த 127வது போஸ்டல் பின்கோடில் இருக்கிற 28 கிராமங்கள், 28 கிராமங்களுக்குள்ள இருந்து எங்க சபைக்கு வரணும்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம், ஜெபிக்க ஆரம்பிச்சோம், பிரயாசம் எடுத்தோம். ஐயா, இன்னைக்கு எல்லா கிராமத்திலிருந்து எங்க சபைக்கு ஆட்கள் வருகிறார்கள். நோக்கம் ஒன்னே தான். ஆமென், அல்லேலூயா. நான் கோட்டு போடுறேன்னா சூட்டு போடுறேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நோக்கம் ஒன்று தான், ஆத்துமா வரணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நோக்கம் ஒன்று தான். உங்களுக்கு சாட்டர்டேவே நோக்கம் தெரியணும். இந்த நாளைக்கு எங்கள் சர்ச்சில் புதிய ஆத்துமாவை நான் என்ன பண்ணணும்? இதுக்கு யார் ஜெபம் பண்ணணும்? பாஸ்டரா? ஆமாம், நான். எல்லாம் சொல்லுங்க, நான். விசுவாசிங்க எல்லாம் சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை புது ஆத்மாவை பார்க்கணும்னா யார் ஜெபம் பண்ணணும்? நெஞ்சில் கையை அடிச்சு சொல்லுங்க, நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்துட்டேன், இனி ஜெபம் பண்ணுவேன். கையை வைத்து சொல்லுங்க, நோக்கம் ஈடேற காத்திருப்போம், நோக்கம் ஈடேற காத்திருப்போம். கடைசியா 46ஆம் வசனம், கடைசி. ஆகாபுக்கு முன் ஓடினான். எல்லாம் சொல்லுங்க, ஆகாபுக்கு முன் ஓடினான். இப்படி சொல்லுங்க, ஆகாபை முந்துங்கள். சத்தமா சொல்லுங்க, ஆகாபை முந்துங்கள். அல்லேலூயா. நம்ம முன்னால வச்ச காலை பின்னால வைக்கவே கூடாது. ஆகாபுனா என்ன, யாரா இருந்தா என்ன? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இம்மட்டும் வந்துட்டோம், திரும்பி போக மாட்டோம். புரியலன்னு நினைக்கிறேன். இம்மட்டும் வந்துட்டோம். நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் செய் ராஜா. நாங்க முன்னேறதுதான். முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆகாபை முந்துங்கள், ஆகாபை முந்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆகாபை முந்துங்கள். சபை ஆகாபை முந்த வேண்டிய காலம் இது. ஆகாபை பார்த்து பயப்பட வேண்டிய காலம் அல்ல. ஆமா, எசபேல் கிழவியே பார்த்துட்டோம், பார்வோனியே பார்த்துட்டோம். பார்த்தோமா, பார்க்கலையா? ஏரோதையே பார்த்துட்டோம். ஆமென், அல்லேலூயா. அவங்களே பார்த்துட்டோம். எங்க பாட்டி சொல்லும், எங்க பாட்டி கிராமத்து ஆளு. ஆமா, பொண்ணு குணம் தெரியாம பையன் செடியை சுத்தி சுத்தி வரான் அப்படின்னு சொல்லும். பொண்ணு குணம் தெரியாம, அந்த காலத்தில் வாலிப பசங்க பின்னாடி பசங்க போனானுங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்களாம். எங்கள் பாட்டி சொல்லும், பொண்ணு குணம் தெரியாமல் பையன் எதை சுற்றி சுற்றி வரானா? செடியை சுற்றி சுற்றி வரானா. அங்கே நின்று பார்க்குறது, இங்கே நின்று பார்க்குறது, பின்னாடி போகிறது, அதெல்லாம். நம்ம இயேசுநாதர் குணம் தெரியாமல் எல்லாம் சட்டம் போடுறான், திட்டம் போடுறான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவர் குணம் தெரியுமா? ஆமாம், அவர் அன்புள்ளவர் இல்லை. எடுத்தார்னா சாட்டை பின்னிட்டு தான் விடுவார். ஆமென், ஆமென். ஆமாம், அவர் குணம் தெரியாம தான் எல்லாம் செங்கடல்ல உள்ள வந்தான். போனா பிடிச்சிக்கலான்னு. அவர் குணம் தெரியல. அவன் என்ன நினைச்சான்னா, கடல் திறந்துருச்சுடா. டே, கடல் திறந்ததே எங்களுக்கு தான்டா. நீ உள்ள வந்தா வெளியே வர முடியாது, உன்னை அது மூடிடும். நாங்க தான் அதில் நடந்து போக முடியும். எந்த கொம்பனும் அதில் நடந்து போக முடியாது. இருக்கீங்களா? ஆகாபை முந்தித்தான் ஆக வேண்டும். ஆமென். அவங்க அடிச்சுடுவாங்களாம், இங்கே இது பண்ணுவாங்களாம், அது பண்ணுறவங்களா. அடிச்சா அடி. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, ஊழியம் செய்ய போய் 2 முறை அடி வாங்கினா தைரியம் வந்துடும். அனுபவம் பேசுகிறது. சுவிசேஷம் சொல்ல போய் 2 முறை அடி வாங்குறா என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும். இருக்கிற உடம்புல கொஞ்சம் வாங்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், இந்த உடம்பு கொஞ்சம் பெருசு, இது ஊழியம் தந்த பரிசு. அதனால நம்ம பயப்படுறதே இல்லை. போனால் 2 அடி கொடுத்தான்னா வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சொல்லிட்டா, ஆமாம், அடித்தாதானே வேலையே நடக்கும்.
எங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு கன்னியப்பன். சொல்லுங்க. ஆமா, அவரு ஒரு நாள் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றார். ஒரு பாஸ்டர், அவர் அந்த பாஸ்டர் பேர் அகஸ்டின். என்னது? உங்களுக்கு அகஸ்டின் ஜெபக்குமாரன் தெரியுமா? அவங்க பீகாருக்கு போகணும்னு தீர்க்க தரிசனம் சொன்னவர் தான் இந்த அகஸ்டின். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, அகஸ்டின் ஞானசானம் எடுத்த ஏரி எங்க ஊர் ஏரி தான். ஆமா, அவரு இந்த ஜிப்பா போட்டுட்டு பைபிளை இப்படி வச்சுட்டு, பாவிகளே மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இயேசு வரப்போகிறார் அப்படின்னு கருப்பா இருப்பார். என்னை விட கருப்பா இருப்பார் அந்த பாஸ்டர். அல்லேலூயா. பயங்கரமா ஜெபம் பண்ணுவார், பயங்கரமா. அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க சித்தப்பா இருக்காருல்ல, கன்னியப்பன், தூரம் இருந்து ஜல்லி கல்லெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கல்லா அடிச்சிருக்காரு. அவருக்கு சொட்ட தலை, என்னை விட சுத்தமாக இருக்கும் அவருக்கு. ஒரு கல் போய் தலையில் அடித்து அதை குத்தி ரத்தம் வந்துருச்சு. பாஸ்டர் எடுத்து கையில் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு ஜோபியில் போட்டுக்கிட்டார். பாக்கெட்டில் கல்லை என்ன பண்ணிட்டாரு போட்டுக்கிட்டு இப்படி சொன்னாராம், டே குள்ளப்பையா, உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்டா. நான் எப்படி அக்குள்ள பைபிள் வச்சு ஊரூரா பிரசங்கம் பண்றனோ அதுபோல நீ பிரசங்கம் பண்ணுவேன். நீ அடிச்ச கல்லை நான் விட மாட்டேன், இந்த கல்லை டெய்லி ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு. ஒரு நாள் வந்தது, எங்க சித்தப்பா ரட்சிக்கப்பட்டுட்டு அவர் சர்ச்சில் தான் பேண்ட் அடிக்கிறவரா மாறி இப்போ கூட கையில் இப்படி எடுத்து இப்படி வச்சா வைக்க மாட்டார். இல்லைப்பா அது இங்கே போயிடுதுப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, தெருவா ட்ராக்ஸ் கொடுக்குறார். இப்போ பேர் ஆமோஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பயப்படாதீங்க, ஆகாபை முந்துங்கள். சொல்லுங்க, ஆகாபை முந்துங்கள். நம்ம இப்ப ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். உங்க மேல அந்த எலியாவின் ஆவி இறங்க போகிறது. ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார், எலியாவின் தேவன் இங்க வந்திருக்கிறார், அவர் இங்கு பிரசன்னராயிருக்கிறார். ஆமென். நாம் வந்திருப்பது எவ்வளவு உண்மையோ எவ்வளவு நிச்சயமோ அதை பார்க்கிலும் 1000 மடங்கு உண்மையோடு அவர் இங்கு வந்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமென். எலியாவின் தேவன் இங்கு இருக்கிறார், எலியாக்கள் எங்கே? எல்லாரும் எழுந்துக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்துக்கலாமா? உங்க மேல ஒரு ஜெப ஆவி ஊற்றப்பட போகிறது, உங்க மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி விடுங்க, இது உங்க நேரம் சொல்லுங்க. இன்னுமா தூங்க போற, டைம் முடிய போகுதுன்னு சொல்லுங்க. ஆமா, தட்டி விடுங்க, எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. ஆமா, ஜெபம் பண்ண போறோம், ஜெபம் பண்ண போறோம். ஆமா, இந்த 2 hours வேகமா ஓடிரும். ஹalleluya, glory Jesus. ஒரு அக்கினி விழ போகிறது. யாரெல்லாம் விரும்புறீங்களோ அந்த அக்கினி உங்க மேல விழும். நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம், கையை ரெண்டுத்தையும் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார், நிரப்ப போகிறார். எலியாவின் தேவன் இங்கு வந்திருக்கிறார். எலியாக்கள் எங்கே? எலியாக்கள் எங்கே? என்னை காண்பிக்கிற எலியாக்கள் எங்கே? ஆண்டவர் ஆமென் எலியாவின் இடத்திலே சொன்னார், நீ போ, ஆகாபுக்கு முன்பாக நில், நான் என்னை அவனுக்கு காண்பிப்பேன், நான் என்னை அவனுக்கு காண்பிப்பேன். யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, கர்த்தர் அவரை காண்பிக்க ஆரம்பிச்சுட்டா எவனாலையும் நிற்க முடியாது. கையை உயர்த்திருங்க, கையை உயர்த்திருங்க. என் மேல் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. எலியாவின் மேல் இருந்த ஒரு அபிஷேகத்தின் வல்லமை என் மேல் இறங்கட்டும். சத்தம் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்க 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 உங்க மேல ஒரு அக்கினி இறங்குகிறது. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. எஸ், அவுட்போரிங். எஸ், இறங்குது அக்கினி, இறங்குது அக்கினி. கேளு கேளு கேளு. எஸ், உன் மேல இறங்குது, உன் மேல இறங்குது. எலியாவை போல பர்வதத்தின் சிகரம் ஏறுகிற ஒரு ஜெப ஆவி உங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது. கேளுங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. பின்னால பக்கவாட்டுல எல்லாம் கேளுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார், கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. எஸ், ask and receive, ask and receive. எஸ் 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 எஸ். அக்கினி விழுது, அக்கினி விழுது, அக்கினி விழுது, அக்கினி அக்கினி, ஃபயர் ஃபயர் விழுது. எழும்பு எழும்பு, எலியாவே எழும்பு. நீதான் எலியா, நீதான் எலியா, நீதான் எலியா. நீ எழும்பணும், எழும்பணும், எழும்பணும். சும்மா இருக்கிற காலம் அல்ல, சும்மா இருக்கிற நேரம் அல்ல. எழும்பு எழும்பு எழும்பு.
ஹalleluya. கர்த்தர் ஒவ்வொருவரை நிரப்ப ஆரம்பிக்கிறார். நல்ல கைகளை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க. நல்ல கை தட்டி அமைதியா இருக்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆமென். துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. உங்க மேல ஒரு அக்கினி இறங்குது, கூப்பிடுங்க. உங்க மேல ஒரு அக்கினி இறங்குது, கூப்பிடுங்க. எஸ், நிரப்புகிறார், நிரப்புகிறார். கர்த்தர் நிரப்ப ஆரம்பிக்கிறார், நிரப்ப ஆரம்பிக்கிறார், நிரப்ப ஆரம்பிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுவோம் எல்லாரும். Fill upon everyone, O Lord. Hallelujah. எலியாக்கள் எழும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எலியாக்கள் எழும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆகாபு பின்னே தள்ளப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை பர்வதத்தின் சிகரம் ஏற வைக்கிறதற்காக நன்றி. நான் பிரயோஜனமான ஊழியக்காரன். இந்த முழு மாவட்டமும் இணைந்து எல்லா போதக பிதாக்கள் எல்லாம் இரவெல்லாம் கண் விழித்து நாங்கள் ஆண்டவரை எடுத்த பிரயாசங்களை நீர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. எங்க மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் அக்கினி வெடித்து கிளம்புவதாக, வெடித்து கிளம்புவதாக, எல்லா சபைகளுக்குள் வெடித்து கிளம்புவதாக. அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா போதகமார்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் என்னை நிற்க வைத்த அன்பான ஆண்டவரே ராபர்ட் ராஜன் அண்ணன் அவர்களுக்காக, தேவ மனிதர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு தாலுகாவில் வந்திருக்கிற மூத்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. அருமையான அமல்ராஜ் அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆராதனை நடத்தின பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெயர் தெரிஞ்ச தெரியாம எல்லாருக்கும் ஜெபம் பண்றேன். எல்லாருடைய சர்ச்சையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆயிரங்களாய் பெருக பண்ணுவீராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு எங்க ராணிப்பேட்டை சபைகள் வளரட்டும், வளரட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை செய்திருக்கிறேன். கனத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.